பா நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டானுப்பா. டேய் அடுத்த வருஷம் 10th இன்னும் 2 வருஷத்துல 12th 10th நல்லா படிச்சாதானே நல்ல குரூப் கிடைக்கும். 12th நல்லா படிச்சாதான் நல்ல காலேஜ்ல பேச முடியும். அதை விட்டுவிட்டு கிரிக்கெட் ஆட போறேன் அதை ஆட போறேன்னு சொல்லிக்கிட்டு போய் பர்றா போடா. அப்பா 10க்கு போனா 100 ரூபா காசு கொடுப்பா. டேய் படிடா, காலேஜ் நல்லா படிச்சாதானே நல்ல கம்பெனில பேசவா நல்லா சம்பாதிக்கலாம். அப்பதான்டா உனக்கு கல்யாணம் காட்சி பண்ண முடியும். டேய் கல்யாணம் வேணுமா வேணாமாடா? வேணும்பா வேணும்பா. அப்ப போய் பர்றா போடா. செல்லம் 2 நாள் மாமா கோவா ட்ரிப் போறேன், ஆபீஸ்ல கூப்பிட்டு போறாங்க, போயிட்டு வரேன்னா? என்னது கோவா போறியா? நாங்கெல்லாம் மேல போயிடுவா. வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும், ஐபாக்ஸுக்கு இஎம்ஐ கட்டணும், போனுக்கு இஎம்ஐ கட்டணும். ஏன் உன் பையன் அந்த டெஸ்ட் டியூப் பேபி நீ பண்ணா கூட அதெல்லாம் பண்ணதுனால அவனுக்கு வேற இஎம்ஐ கட்டணும். இது நீ கோவா போறியா? என் அப்பவே சொன்னேன் எங்க அப்பா கிட்ட நான் போல. ஏன்பா மகனே, அப்பா ஒரு 2 நாள் ஊட்டிக்கு போயிட்டு வரேன்ப்பா, சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோ வீட. இது ஊட்டிக்கு போறியா? நீ ஏன் ரிட்டர் ஆயிட்ட? ஒழுங்கா வீட்டுல 10 ரெஸ்ட் எடுக்காம அங்கேயே ஒரே மழையா இருந்தான். போய் வலிக்கு நீ கொண்டு இருப்ப காலி போய் ஜாலியா இருக்கலான்ட்டு அப்புறம் ஜாலியா இருக்கலான்ட்டு லைஃபே ஜாலி பண்ணிட்டீங்களே.